Hi students, I am Vino. 12th mark chapter 7ல example 7.46 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா prove that the function f of x is equal to x squared plus 2 is strictly increasing in the interval 2, 7 and strictly decreasing in the interval minus 2, 0. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு f of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 2, 7 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கணுமா -2, 0ங்கிற இந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி வந்து என்னென்னா டிக்ரீஸிங்காக இருக்கணுமா. இன்க்ரீஸிங்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், டிக்ரீஸிங்னா லெஸ் தென் 0வாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிரேட்டர் தென்னு இருக்கணும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸிங் கொடுத்துருந்தாங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த கண்டிஷனில் கூட இருந்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வலை கொண்டு போய் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், ஸோ கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 2 + 2 அப்படின்னு இருக்குது. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0ன்னு ஆகிடும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2x அப்படின்னு கிடச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2, 7 அப்படிங்கிற அந்த இன்டர்வலை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கிற கண்டிஷன் வந்து எந்த இன்டர்வலில், ஸோ இன்க்ரீஸிங் 2, 7. ஓகேவா. அப்போ இந்த 2, 7 அப்படிங்கிற இந்த இன்டர்வல்குள்ளே எடுக்கணும்னா இதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 to 7 3, 4, 5, 6 இதில் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா 2x. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3னா 2 × 3. அப்போ ஆன்சர் என்ன வருது, 6ன்னு வருது. ஸோ 6னால் நம்மளுக்கு என்ன தெரியும், 0 விட கண்டிப்பாக வந்து எப்படி தான் இருக்கும், கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ 0வோட கிரேட்டராக இருக்குன்னா கண்டிப்பாக இது இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொன்னாங்க, டிக்ரீஸிங். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்க்கு எந்த இன்டர்வல் சொன்னாங்க அப்படின்னா -2, 0. இப்போ -2க்கும் 0க்கும் இடையில, அப்போ -2க்கும் 0க்கும் இடையில என்ன டேர்ம் தான் இருக்குது, -1. அப்போ நம்ம -1 சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × -1. அப்போ 2 × -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 × -1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா -2. ஸோ -2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது தான், லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது என்ன தான் இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸிங்காக தான் இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது ரெண்டையும் தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூஃப் பண்ணிட்டோமா. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா, அவங்க கொடுத்துருந்தது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.